அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10, 12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படி இருக்க ம் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் ம். விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, சபையாரே நீங்க நிற்கிறீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்றீங்க? நிற்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் கிருபையில வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் அன்புல வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவினான வரங்கள்ல அபிஷேகத்துல நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் வார்த்தை சொல்லுது, விழாதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்களை எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல ஜெபத்துல உங்களை நீங்க நிக்க வைக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுறீங்களோ அதை விட 2 மடங்கான பிரயாசம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நிற்கிற உங்க கிருபையில நீங்க விழுந்து போகும்படி. நீங்க விழுந்து போகும்படி. ஆதாமை கர்த்தர் அழகா என்ன பண்ணாரு? கொண்டு வந்து தோட்டத்துல வச்சார். தனியா இருக்கானேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மனைவியையும் ஏற்படுத்தி ஏவாளையும் என்ன பண்ணாங்க? கொண்டு போய் வச்சாங்க. ஆனா ஆதாமுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். என்ன வேலை கொடுத்தாரு? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கட்டளையை கொடுத்தார். ஆதாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, தேவன் உருவாக்குனதான தோட்டம் தானே, தேவன் உருவாக்குன தோட்டம் தானே, தேவன் தினமும் நம்மிடத்துல பேசுகிற இடம் தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகாது? எதுவுமே நடக்காத என்ன ஆயிட்டாரு? கொஞ்சம் லைட்டா சறுக்கிட்டார். நடந்தது என்ன தெரியுமா? சர்ப்பம் உள்ள வந்துருச்சு. சர்ப்பம் உள்ள வந்துருச்சு. தேவன் உண்டாக்கின தோட்டத்துக்குள்ள பண்படுத்தவும் காக்கும்படி வைத்த ஆதாம் இருக்கும் பொழுது எப்படி சர்ப்பம் உள்ள வந்துச்சு? அதான் சொல்றேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சோ நீங்க தேவ சமூகத்துல தான் இருக்கிறீங்க. தேவனோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறீங்க. தேவன் உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. தினமும் 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 உங்களை அவர் விசாரிக்கிறவராகவும் அவர் உங்களை நடத்துகிறவராகவும் இருக்கிறாரு. அவருடைய மகிமைக்குள்ள அவர் கொடுத்த எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எங்கேயாவது விலகுவீங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை விட்டு, கொடுக்கப்பட்ட வேலையை விட்டு, கொடுத்த அபிஷேகத்தை விட்டு, கொடுத்த வரங்களை விட்டு, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட தேவ கிருபையை விட்டு கொஞ்சம் விலகுவீங்கன்னா சர்ப்பம் உள்ள வந்துடும். சர்ப்பம் உள்ள வந்தனாக்கும் தெரியுமா? நீங்க வெளியில போயிருவீங்க. நாம வெளியில போயிருவோம். அப்ப பாருங்க, நமக்குள்ள ஒரு தோட்டம் இருக்கு. தேவன் தங்குகிற ஆலயமாகிய இந்த மகிமையின் வாசஸ்தலத்தை நம்ம என்ன பண்ணணுமா? பண்படுத்தி பத்திரமா பாதுகாத்து கொள்ளணுமா? பண்படுத்தி பத்திரமா பாதுகாத்து கொள்ளணுமா? எந்த ஒரு பாவமும், எந்த ஒரு விதமான இச்சையும், எந்த ஒரு விதமான அசுசியும், எந்த ஒரு விதமான எந்த காரியங்களும் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா? அதனால இன்றைக்கு ஒரு தலைப்பு நான் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். உங்களுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் கடந்த வாரத்தில் நான் சொன்னது. இடறினவன் இடராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இடறினவன் இடராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடந்த நாட்கள் நம்ம தியானித்த ஒரு வார்த்தை என்ன? தேவன் சந்தித்த மனிதர்கள் தான், ஆனா இடறி போனாங்க. இன்றைக்கு தியானிக்கிற வார்த்தை என்னன்னா, இடறினவர்கள் இடராதபடிக்கு, இனி இடராதபடிக்கு. விழுந்துட்டேன், இனிமே விழாதபடிக்கு. மூழ்கெடுக்கப்பட்டுட்டேன், தூக்கி எடுத்துட்டாரு, மறுபடியும் மூழ்கி போகாதபடிக்கு. பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்து விடுதலை ஆக்கிட்டாரு, மீண்டும் அந்த பாவத்துக்குள்ள நான் போகாதபடிக்கு. அப்படின்னா என்ன? மீண்டும் ஒரு இடரலை நான் என்ன பண்ணக்கூடாது? என் வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது.
அப்ப ஸ்தோத்திரம், ஏற்கனவே ஆதாம் சர்ப்பத்தை அனுமதிச்சாரு, தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப பறந்து விரிந்த தேசத்துல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஜாக்கிரதையா இருக்கிறார். இதற்கு முன்பாக இருந்தது குறுகின இடம், ஒரு சின்ன வட்டம், ஏதேன் தோட்டம் மட்டும்தான். அதுக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியல, ஜாக்கிரதையா இருக்க முடியல. இப்ப எங்க வந்துட்டாரு? தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. பறந்து விரிந்ததான ஒரு இடம், அந்த இடத்துல எங்கே இருந்து எது வேணாலும் என்ன பண்ணும், வரும். அப்படின்னா என்ன? நீ ஃபர்ஸ்ட் தவறுனா ஆதாமே, நான் மன்னிச்சேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிட்ட? தவறிட்ட. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை விட்டு, உனக்கு கொடுத்த வேலையை விட்டு, உனக்கு கொடுத்த வரங்களை விட்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையிலிருந்து நீ கொஞ்சம் சறுக்கிட்ட. சர்ப்பம் உள்ள வந்துருச்சு, நீ தடுமாறிட்ட, நீ தோட்டத்தை விட்டு மறுபடியும் வெளியில போயிட்ட. இப்ப மறுபடியும் உனக்கு ஒரு தோல் உடைய நான் என்ன பண்ணேன், உனக்கு உடுத்து வித்து, இதுக்கப்புறம் நீ எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணுமா? அப்ப நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, நமக்கு ஒரு கிருபை உண்டு, நமக்கு ஒரு வரங்கள் உண்டு. அதை நாம் போக்கடிப்போம் என்றால், அதை நாம் வீணாக செலவிடுவோம் என்றால், ஜெபிக்க தெரிந்தும் ஜெபிக்காமல் இருப்பது போக்கடிப்பது. வரங்கள் இருந்தும் வரங்களை செயல்படுத்தாதது போக்கடிப்பது. அந்நிய நாவுகள் இருந்தும் அந்நிய நாவை பிரயோஜனப்படுத்தாமல் இருப்பது போக்கடிப்பது. நல்ல ஆவிக்குரிய காரியத்தில் இன்வால்மெண்ட் ஆக தெரிந்து இன்வால்மெண்ட் ஆகாம இருக்கிறது போக்கடிக்கிறது. சபைக்கு வரணும்னு தெரிஞ்சும் சபைக்கு வராம இருக்கிறது போக்கடிக்கிறது. தெரிந்தும் செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் போக்கடிக்கிறது. தெரிந்தும் செய்யறோம் பார்த்தீங்களா, அதான் போக்கடிக்கிறது. ஆர்சியில் ஒரு 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 வார்த்தை உண்டு, அம்மாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பாவ மன்னிப்பு கேட்க ஃபாதர்கிட்ட போய் நிற்போம். பாவ மன்னிப்பு கேட்க ஃபாதர்கிட்ட போய் நிற்போம். பாவ மன்னிப்பெல்லாம் சொல்லிட்டு எண்டில் ஒரு வார்த்தை ஒன்று கோப்பாங்க, நான் சொல்ல மறந்த பாவங்கள், நான் மறந்து போன பாவங்கள், அதையும் எனக்கு தயவா என்ன பண்ணணும், மன்னிக்கணும். யாராவது செஞ்சதை மறப்போமா? செஞ்சதை மறப்போமா? அப்ப சொல்ற வார்த்தை என்ன? நான் மறந்தும் செய்த தவறுகளை எனக்கு மன்னியும். மறுபடியும் அடுத்த வாரம் எதான் சொல்லுவாங்க? அதைத்தான் சொல்லுவாங்க. வருஷம் 52 வாரமும் வந்து சொல்ற ஒரே வார்த்தை, நான் மறந்த பாவங்களை எனக்கு மன்னி. அங்க வந்து தர போட்டு உள்ள ஃபாதர் உட்காந்துருப்பாரு, வெளியே நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் நிற்கணும், நின்று இந்த காரியத்தை சொல்லுவோம், நாங்கள் மறந்ததே எங்களுக்கு மன்னியும், நாங்கள் மறந்ததே எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு. ஒரு வாட்டி மன்னிக்கலாம், 2 வாட்டி மன்னிக்கலாம். வருஷம் 52 வாரமும் அதே வார்த்தையை சொன்னா, அப்ப தேவ கரம், தேவனுடைய கிருபை நம்மளை வணையும்படி ஒரு முறை தவறணும், பத்திரமா கொண்டு வந்து அத்தி இலையை கிழிச்சு போட்டு நமக்கு தோல் உடைய கொடுத்தாரு. தோல் உடையிலேருந்து மறுபடியும் விலகினாக்க, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரேன்னு இந்த மன்னிப்பின் பாவ மன்னிப்பை எத்தனை நாளைக்கு ஓட்டுறது? ஒரு வருஷம் ஓட்டினா பரவாயில்லங்க, ஆயுள் முழுக்க இதே வார்த்தை. அப்ப அவங்க ஜீவிய காலம் எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் இதே வார்த்தை, நான் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னி. நான் தெரியாமல் செய்த பாவம்னு தெரியும், நெருப்பு சுடுன்னு தெரியும், தெரிஞ்சும் விரல நீ விடுவியா, நான் உனக்கு தீப்புண்ணுக்கு மருந்து போடணுமா? புரியுதா? நெருப்பு சுடுன்னு தெரியும், சுடுன்னு தெரிஞ்சு நீ நெருப்புக்குள்ள போய் விரல விட்டு நெருப்பு நீ சுட்டுருச்சு, என் புண்ணுக்கு மருந்து போடுங்கன்னா, ஒரு முறை அம்மா மருந்து போடுவாங்க, 2 முறை அப்பா மருந்து போடுவாங்க, அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க, வா வேற வேலை இல்லை உனக்கு, எத்தனை வாட்டி தான் சொல்றது? இதேதான் தேவ சமூகத்துல. நம்ம ஜெபிக்கலாம் எப்படின்னா, எத்தனை முறை நான் வந்தாலும் என்னை மன்னிக்கிறவர் நம்ம சொல்லலாம். ஆனா நமக்கு ஒரு மனசாட்சி வேணாம், நமக்கு ஒரு மனசாட்சி வேணாம். பண்றதையே பண்ணிவிட்டு மறுபடியும் ஆண்டவர் உன் பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஐயான்னா ஆத்திரம் வருமா வராதா? வரணும், வரணும். அப்ப கொரிந்து சபைக்கு சொல்ற வார்த்தை, நீ நிக்கிற கொரிந்து சபையே, ஆனா விழாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நம்மளை கர்த்தனைக்கு நிலை நிறுத்தி இருக்கிறாரு, கிருபையில நிறுத்தி இருக்கிறாரு, பலத்துல நிறுத்தி இருக்கிறாரு. நம்ம எப்ப வேணா விழுந்து போகலாம், எப்ப வேணா நம்ம விழுந்து போகலாம். நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், ஃபுல் கிளீன் ஆனாலும் கரைப்படுவதற்கு வாய்ப்பு அதிக 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 அதிகம் உண்டு. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன்னு,
உங்கள் வஸ்திரங்கள்லாம் ரொம்ப கலர் கலராக என்ன பண்ணுது இருக்கு. உங்களுக்கு ஒரு கவலை கிடையாது. ஆனால் எனக்கு நிறைய கவலை இருக்கு. காரணம் என்னன்னா, முற்றும் ஒரே கலராக இருக்கு. மொத்தமும் வெள்ளை மட்டும்தான் இருக்கு. வெள்ளையில சின்ன கரை பட்டாலும் தனியா தெரியும். அப்ப அந்த வஸ்திரத்தை அது என்ன பண்ணுது? கெடுத்து போடுது. அது போல நம்மள கர்த்தர் பரிசுத்தம் என்கிற ஒரு பெரிய வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வஸ்திரத்தை சின்னதா கலங்கடித்தா கூட அதனுடைய மதிப்பு குறைஞ்சிடும். அதனுடைய மதிப்பு, அதை மறைக்கிறதுக்கு படாத பாடுபடணும். அதை மறைக்கிறதுக்கு படாத பாடுபடணும். அதனால நிற்கிற நாம விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம்னு சொன்னா, இப்படிப்பட்ட அது என்ன சொல்றது, மறைக்கிற காரியம், ஒளிகிற காரியம்லாம் நடக்காது. ஆதாம் என்ன பண்ணாரு? ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னாரு. இது வரைக்கும் தைரியமா இருந்தவர் இப்ப என்ன பண்றாரு? ஒளிகிறாரு. இது வரைக்கும் தேவ சமூகத்துல தைரியமா போல்டா இருந்த உங்களால இப்ப தேவ சமூகத்துல போல்டா நிக்க முடியலையா? புரிஞ்சுக்காங்க, என்னத்தையோ உள்ள விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா ஜோம் பண்ணேன், இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா தேவ சமூகத்துல இருந்தேன், இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா நான் பைபிளை ரீட் பண்ணேன், இது வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன், இப்போ எனக்கு காலு கொஞ்சம் சறுக்குது. இது வரைக்கும் தைரியமா தேவ சமூகத்துல இன்னும் என்னால கொஞ்சம் இப்ப தேவ சமூகத்துல உட்கார என்ன பண்ணுது? மனசு ஒரு மாதிரி போட்டு அடிக்குது, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னத்தையோ உள்ள விட்டுருக்கோன்னு அர்த்தம். எதையோ ஒன்ன செய்யாதன்னு சொல்லியும், பத்திரமா பாதுகாத்துக்கன்னு சொல்லியும், ஜாக்கிரதை இருன்னு சொல்லியும், எங்கேயோ ஏதோ ஒரு அஜாக்கிரதை நிமித்தம் ஏதோ ஒன்று உள்ள பூந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. இப்ப அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒளிஞ்சு இருக்கிறோம். அதனாலதான் கொரிந்துக்கு சொல்றாரு, இந்த ஒளிர வேலை உனக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னா எச்சரிக்கையா இரு. நீ தேவ சமுதாய தைரியமா இருக்கணுமா? எப்பயுமே உன் காரியத்துல ஜாக்கிரதையா இரு. இடறி போறதுக்கு, உன்னை இடற பண்றதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு. இடராதபடிக்கு எச்சரிக்கையார், இடராதபடிக்கு எச்சரிக்கையார். இதுல இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு நான் என் பிரசங்கத்தை நான் நிறைவேற்ற நான் விரும்புறேன். அதற்கு முன்பாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல, சரி 3ஆம் அதிகாரத்துல 7வது வாக்கியத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஸ்தோத்திரம். முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன காரியமா? நம்ம இடறதுக்கு என்ன காரணமா? இருதய கடினம் ஒரு பெரிய காரணம். நம்ம ஏன் சறுக்கி போறோம்? நம்ம ஏன் இடறி போறோம்? ஏன் இடறணும்? இருதய கடினம் ஒரு காரணம். ஏவாளுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லியும், ஏவாளுக்கு எவ்வளவோ தேவ வாக்கியம் உரைக்கப்பட்டிருந்தும், சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்க தேவ வார்த்தையை தனக்குள்ள அவங்க கடினப்படுத்தி கொண்டாங்க. இன்றைக்கு அநேக சர்ப்பத்தை போல சில சத்தங்கள் நம்முடைய காதுகளை வருது. தேவ வார்த்தை சொல்லுகிறது அது தவறு, இல்லை என் தேவன் இப்படிதான் சொல்லியிருக்கிறாருன்னு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? சில சமயத்துல கடினப்படுத்துறோம். அந்த வார்த்தையை என்ன பண்றோம்? கடினப்படுத்துறோம். எதனால? இந்த வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப இருதய கடினம்ங்கிறது நம்முடைய இடறலுக்கு ஒரு காரணமா அமையுது. மற்ற விஷயத்துல இருதய கடினமா இருக்கிறது தப்பு கிடையாது. பாவ காரியத்துல இருதய கடினமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா பரிசுத்த காரியத்துல இருதயம் கடினமா இருக்குமானால், விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு இருதயம் கடினமா இருக்குமானால், அது மிக 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 பெரிய தவறு. சொல்லப்பட்டு இருந்தும் இருதயத்தை கடினப்படுத்துவோம் என்றால் என்ன சொல்றது? அதனால சத்தத்தை கேட்கறதுக்கு இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. தேவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவுல இருக்கிற விருட்சத்தின் கனி என்ன பண்ணக்கூடாது? ருசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனா சொன்ன வார்த்தைக்கு இருதயம் என்னமாகுது? கடினப்பட்டு சர்ப்பம் சொன்ன வார்த்தைக்கு இருதயம் என்ன ஆகுது?
போகுது. இடறுவதற்கு முதல் காரணம் தேவ வார்த்தைக்கு நம் இருதயத்தை கடினப்படுத்தி மற்ற மனுஷ வார்த்தையை கேட்டு இது தவறல்ல, இது சரிதான், இறங்கி போறோம் பார்த்தீங்களா, இடறதுக்கு சறுக்கி அங்கதான் நடக்குது. என்றைக்கு தேவ வார்த்தையை விட சர்ப்பத்தின் வார்த்தை பெருசுன்னு போறோமோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விட மனித வார்த்தை முக்கியம்னு போறோமோ, என்றைக்கு தேவ சமூகத்தை விட மனிதன் முக்கியம், உலகம் முக்கியம்னு நம்ம போறோமோ, அன்றைக்கே எழுதி வச்சுக்கங்க, உங்கள் முதல் சறுக்குதல் அங்கேயே ஆரம்பமாயிற்று. முதல் சறுக்குதல் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அழகா சறுக்கிக்கிட்டே என்ன பண்றோம், போய்கிட்டு இருக்கோம். தெரிய மாட்டேங்குது. சர்க்கஸ்ல உட்கார வச்சா உட்காரதும் தெரியாது, கீழே வந்து விழுகிறதும் தெரியாது. சறுக்கிக்கிட்டே கொண்டு வந்து தள்ளி விட்டுரும். அது போலதான் இருதய கடினம் உங்களை மெல்ல 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 கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டுரும். புனிஞ்சு பார்த்தா எப்படா நான் கீழே வந்தேன்னு தெரியாது. காரணம் இருதய கடினம். இருதய அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. போதும். ரெண்டாவது, வழுவி போகிற இருதயம். வழுவி போகிற இருதயம் ஒரு உறுதித்தன்மை இருக்காது. வளன்னு இருக்கும். ஒரு மனுஷன் உடம்பு முழுக்க நல்ல விளக்கணையை தேய்ச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வாடானா சண்டை போட முடியுமா அவன்கிட்ட போய்? ஒரு மனுஷன் உடம்பு முழுக்க நல்லா ஜொலிக்கிற இதை போல விளக்கணையை ஊற்றிக்கிட்டு வெயிலில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்தாலே கண்ணு கூசுது. விளக்கண்ணை அப்படியே ஊற்றி கிடக்குது. சண்டைக்கு வான கூப்பிட்றான். அவனை போய் அடிக்க முடியுமா? அவனை போய் பிடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. வளன்னு இருக்கிறார். ஆனால் அதுவே அந்த வளவளப்பு இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் என்ன பண்ணலாம்? டக்குன்னு பிடிச்சி நிறுத்திடலாம். அப்போ இருதயங்கள் சில சமயங்கள் எப்படி இருக்குதான், வழுவி போகிறது. வாய்ப்பு கிடைச்சா போயிடுவேன். அதான் என்னோட பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்மளாம் நல்லவங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணலை, நம்மளை நிறுத்தலை. நம்மளாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினச்சிக்க கூடாது. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான். சில நியாயங்களை நாங்கள் உட்காந்து பேசுகிறப்ப எங்கள் பாச சொல்ல வார்த்தை, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் போது ஒரு லட்சணம் என்னன்னு தெரியும் அப்படின்னுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்ப்பு கிடைச்சா வழுவி போயிருவோம். சிம்சோன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும், தாயின் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நசரேய விருதுன்ற ஒரு தைரியம் அவனுக்கு இருந்துச்சு. தன்னுடைய தலையில இருக்கிறதான முடி ஒன்றும் சிரைக்கப்படலைன்றது அவனுக்கு தைரியம் இருந்துச்சு. எப்ப அவன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியில போனானோ, எப்ப தேவ அபிஷேகத்தை விட்டு வெளியில போனானோ, எப்ப இன்னொரு மடிய தேடி போனானோ, அவன் சோழி முடிஞ்சு. வாய்ப்பு கிடைச்சா வலிக்கு விழுந்துடுறது. அதான் சொன்னாங்க, விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது காரியம், வாய்ப்பு கிடைக்கும் போது விழுந்துடாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது விழுந்துடாதீங்க. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படலை. யோசேப்புக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுக்கப்படலை. கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சறுக்காம இருந்தோம்னா அது வழுவி போகிற இருதயம் அல்ல, அது கர்த்தருக்குள் திடமனதா இருக்கிற இருதயம். யாரும் பார்க்கல, வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, வழுவி போகிற இருதயம். அதான் வேதம் அழகா சொல்லுது. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. போதும். கர்த்தர் சொல்றாரு, நான் சலிச்சு பார்த்தேன், அவன் வழுவி போறவனா தான் இருக்கான். நான் சலிச்சு பார்த்தேன், அவன் வழுவி போறவனா தான் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விழுந்துடுறான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்
விழுந்துடுறான். அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. என்ன மைண்ட் செட்டு? கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார் மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் மைண்ட் செட் வர மாட்டேங்குது. எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காய் சிலுவையில் மரித்தார்ன்ற மைண்ட் செட்டு வர மாட்டேங்குது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், தனிமையில இருக்கும் போதெல்லாம், ஆள் யாரு இல்லைன்னா, வலிக்கு விழுந்துட்டோன்னு வச்சுங்களேன். ஒரு ஜோக்கா ஒரு காரியத்தை சொல்றேன். இப்படியா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு. வாழைப்பழம் வலிக்கு விழுந்து வாலிபனுடைய உயிர் ஊசல். வாழைப்பழம் தோல் மேல வலிக்கு விழுந்து வாலிபனின் உயிர். அதேதான், சிம்பிளா சொல்லணும்னா வாழைப்பழத்தோல் சின்னூண்டு இப்படிக்காண்டு இருக்கும். அதுல மட்டும் காலை வச்சு மிஸ் ஆயிட்டோம், உயிர் ஊசலாடியும். உயிர் ஊசலாடியும். வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் சொன்ன கொரிந்து சபைக்கு, நிற்கிற கொரிந்து சபையே வாய்ப்பு வரும், உனக்கு வாய்ப்பு வரும். அப்ப நீ உன்னுடைய திட மனதை காத்துக்கோ. வலிக்கு விழுந்துராத. ஏற்கனவே நீ வலிக்கு விழுந்துட்ட, இப்ப மறுபடியும் தூக்கி நிப்பாட்டி இருக்கிற, மறுபடியும் வலிக்கு விழுந்துராத, வலிவி போயிடாத. அடுத்த வசனத்தை வாசிங்க, 12வது வசனத்தை. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்த எச்சரிக்கை சொல்றாரு, பொல்லாப்பை சிந்திக்கிற இருதயம் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பை சிந்திக்கிற இருதயம், சுருக்கமா சொல்லணுமே, சவுலோட ஒரு இருதயம் உனக்கு வேண்டாம். சவுலுடைய இருதயம் நமக்கு வேண்டாம். சவுலுடைய இருதயம் என்ன இருதயம்? பொறாமை. காயின் வந்து என்ன பண்ணான்? தேவனுக்கு கொடுக்கறான். ஆபேலும் தேவனுக்கு கொடுக்கறான். ஆனா இருவருக்குள்ளேயும் ஒரு பொறாமை வருது. நான் கொடுத்ததை கர்த்தர் அங்கீகரிக்கல, அங்கீகரிக்கல. அப்ப அங்க வேதம் சொல்லுது, அவனுக்குள்ள எரிச்சல் என்ன ஆயிருச்சான்? உண்டாயிருச்சான். எரிச்சல் உண்டாகுது. அப்ப நமக்குள்ள நம்ம இருதயத்துல என்ன வரக்கூடாது? எரிச்சல் உண்டாகக்கூடாது, முறுமுறுப்பு வரக்கூடாது, போட்டி போறாம என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கான், நான் நாசமா போறேன். நாசமா போ, யாரு வேண்டான்னா? கர்த்தர் நல்லா இருக்க வைக்கிறப்ப நல்லா இருக்க வைக்க போறாரு. அதை விட்டு அவன் நல்லா இருக்கான், அப்ப என்ன அர்த்தம்? அவன் நாசமா போகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் மட்டும் நல்லா இருக்கான், அப்ப உள்ள என்ன ஓடுது? அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம்? அப்ப இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? பொல்லாப்பு நிறைந்த இருதயமா இருக்கு. இந்த பொல்லாப்பு இருதயம் இருக்கும்னா எப்ப வேணா விழுந்துருவோம். விழுந்ததே தெரியாத அளவுக்கு தான் சவுல் என்ன பண்ணாரு? விழுந்துட்டாரு. அவர் விழுந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. தெரியல. இன்னமும் அப்படியே திடமனதோட சுத்தி தெரியாது. ஐஜாண்டிக்கா நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும். கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது அந்த மனுஷனுக்கு. ஐயோ, கர்த்தருடைய ஆவி நாம விட்டு எடுத்துட்டு போயிருச்சு. காரணம் எனக்குள்ள இருந்த அந்த பொல்லாப்பு நிறைந்த இருதயம் தானே தெரியாம போயிருச்சு. கடைசியில தெரிய வருது. எப்ப தெரியுமா? ஜெபிக்கிறப்ப பதில் வரல. நமக்கு தெரியாதுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ரொம்ப போல்டா இருக்கேன், நான் ரொம்ப அப்படியாக்க, நான் ரொம்ப இப்படியாக்க. ஜெபம் பண்ணுங்க, பதில் வருதான்னு பாருங்க. வந்தா நீங்க பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங். வரலன்னா ஆவி எடுத்துட்டாருன்னு அர்த்தம். சவுலுக்கு அதான் நடந்துச்சு. சவுல் ஜெபம் பண்ண, தேவன் பதில் கொடுத்தாரா? யாரை தேடி போனாரு? சூனியாக்காரியை தேடி போனார். குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பொண்ணை தேடி போனார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஜெபத்துக்கு அவ்வளவுதான். நம்மளுடைய இருதயம் பொல்லாப்பு நிறைந்த இருதயமா இருக்குன்னா ஜெபம் பண்ணி பாருங்க, தெரிஞ்சிடும். ஜெபம் பண்ணா தெரிஞ்சிடும். நான் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கே தெரியும். நீங்க ஜெபம் பண்ணி ஒரு பொருத்தனைக்கு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி ஒரு டெட்லைன் செட் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா நீங்களே புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய இருதயத்துல பொல்லாப்பு நிறைஞ்சிருக்கு.
நம்முடைய இருதயத்துல பொல்லாப்பு வந்துருச்சு, அதனால கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. தாவீது ஜெபமானார் 7 நாள் தன் பிள்ளைக்காக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா? அவனுக்குள்ள இருந்த பொல்லாப்பு அவனை விட்டு விலகும் வரைக்கும் கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. விட்டுட்டார். நீ பாட்டுக்கு ஜெபம் பண்றா, உபவாசம் போட்டு 7 நாள் போடு, 70 நாள் போடு, அவ்வளவுதான் பதில் போ. அப்புறம் என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று கர்த்தர் விரும்பாத ஒரு பொல்லாப்பு உள்ளுக்குள் இருப்பதால் அவர் பதில் தரவில்லை. அப்ப முதல் காரியம் என்ன சொன்ன? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கக்கூடாதான்? கடினமான இருதயம். எந்த மாதிரி கடினம்? கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மீது இருதயம் கடினப்படக்கூடாது. இரண்டாவது, வாய்ப்பு கிடைக்கும் போது வலிவி போயிடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போது வலிவி போயிடக்கூடாது. மூன்றாவது, பொல்லாப்பு. யாருக்கும் பொல்லாப்பு நினைச்சிடக்கூடாது. நல்லா இருந்துட்டு போட்டுமே. பொல்லாப்பு உண்டாச்சுன்னா ஜபத்துக்கு பதில் வராது. பொல்லாப்பு உண்டாச்சுன்னா ஜபத்துக்கு வருஷ கணக்கா உபவாசம் போட்டும் உபவாசத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த உபவாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. சரீரத்தை வருத்தி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. பொல்லாப்பை வச்சுக்கிட்டு சரீரத்தை ஒடுக்கி என்ன பிரயோஜனம்? பொல்லாப்பை வச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் பாடி என்ன பிரயோஜனம்? பொல்லாப்பை வச்சுட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து வா வா வான்னு கத்தி என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷைகள் பேசி என்ன பிரயோஜனம்? இருதயம் பொல்லாப்பா இருக்கு. இருதயம் பொல்லாப்பா இருந்து அந்நிய பாஷை பேசி என்னங்க பிரயோஜனம்? திருக்கதர்சனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? பவுல் அதானே சொன்னாரு. அந்நிய பாஷை பேசுன என்ன, திருக்கதர்சனம் சொன்னா என்ன? அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப இருதயத்துல அன்பு இல்லைன்னா நம்ம மேல எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. யாருக்கு அந்த அபிஷேகம் பிரயோஜனப்பட போகுது? கர்த்தர் நமக்குள்ள திருக்கதர்சன வரத்தை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் நமக்குள்ள நம்ம தொடுறவங்களுக்கு பிசாசு விலகுதுன்னு வச்சுக்கோங்க. நம் இருதயம் முழுக்க எரிச்சலும் கோபமும் முறுமுறுப்பு இருக்கு. எவனாவது நம்ம பக்கத்துல வருவான், பிசாசு பிடிச்சா கூட்டு வருவாங்க நம்மள்கிட்ட. ஐயா அவர்கிட்ட போனா பிசாசு ஓடி போய் வருவானா? அப்பயும் ஒரு சிடு முஞ்சிக்காரு. அவன்கிட்ட போறது சும்மாவே இருந்தான். அவன்கிட்ட போய் தான் என் பிள்ளையோட பிசாசு விலகணுமா? தேவையில்ல, இருந்துட்டு போட்டோம். காரணம் என்னங்க? இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரது காரணம் நம் இருதய கடினம், நம் இருதயம் வலிவி போகிற இருதயம், நம் இருதயத்தில் உண்டாக்குற பொல்லாப்பு. அதான் சொல்றாரு, நிக்கிற நீ விழுந்துராத, ஜாக்கிரதை. நிக்கிற நீ விழுந்துராத. இதுல இருந்து ஒரு 4 காரியத்தை நான் சுருக்கமா சொல்லிட்டு பிரசங்கத்தை நான் என்ன பண்றேன், நிறைவு செய்ய விரும்புறேன். இடறல் வரும், இடறல் வரும். இடராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். இருதயத்தை அடிக்கடி கடினப்படுத்துவோம், கடினப்படுத்தாதீங்க. இது வரைக்கும் கடினப்படுத்தியிருப்போம். 1000 தான் இருந்தாலும் அவன் சொல்லிதான் தப்பு போதும். கர்த்தர் மன்னித்ததுக்கு அப்புறம் மனிதன் கடினமா இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. இருதயத்தை கடினமாக்கி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? உங்கள்கிட்டயே வரேன்னு யாரு மேலேயாவது கோபம் இருக்கும், யாரு மேலேயாவது வெறுப்பு இருக்கும். வைராக்கியம் வந்து என்ன சாதிக்க போறீங்க? ப்ளீஸ் டெல் மீ. வைராக்கியம் வந்து என்ன பண்ண போறீங்க? எதுக்கு பிரயோஜனப்படும்? ஒரு செங்கல் வாங்க முடியுமா? 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? உள்ள ஒரு வேளை குழம்புக்கு வாங்க முடியுமா? என்ன ஆகும்? இது நமக்கு வேணுமா? நம்ம வைராக்கியம் நமக்கே ஆசீர்வாதமா இல்லைன்னா அது தேவன்கிட்ட இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? சிம்பிளா சொல்றேன். நம்முடைய வைராக்கியம் ஒரு சக மனுஷங்கிட்ட இருந்து ஒரு உதவி நமக்கு கிடைக்க தடையா இருக்கு. அப்படிப்பட்ட வைராக்கியம் தேவன்கிட்ட இருந்து மாத்திரம் நமக்கு எப்படி வந்து உதவியை கொண்டு வரும்? இப்ப வைராக்கியம் நமக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. வைராக்கியம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா அதே வைராக்கியத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைத்திருந்தா அது மிகுந்த பலனை கொடுத்திருக்கும். அது மிகுந்த பலனை கொடுத்திருக்கும். வழி அருகே விதைத்த விதைய நில நிலத்தில் விதைத்திருந்தால் அது மிகுந்த பலனா பண்ணிருக்கும், கொடுத்திருக்கும்.
அப்ப விதை நம்முடைய வைராக்கியத்துக்கு ஒப்புமையை நான் வைக்கிறேன். அந்த வைராக்கியம் எங்க வைக்கிறோன்றதுதான் முக்கியம். வழிய போகல வைக்கிறோமா, முள்ளுகள் மேல வைக்கிறோமா, இல்ல காக்கா குருவி தூக்கிட்டு போற பாறை மேல வைக்கிறோமா, இல்ல தேவன் மீது வைக்கிறோமா? தேவன் மீது வைத்த அந்த வைராக்கியம் மிகுந்த பலனை கொடுக்கும். மனுஷன் மேல, அவங்க மேல, இவங்க மேல வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்றேனே, ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரினிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம உபவாசிக்கிறோம், காண்கிற சகோதரனிடத்துல இருந்துட்டு காணாத தேவனிடத்துல என் தேவன் எனக்காயினா என்ன கொடுப்பாரு? காண்கிற சகோதரன் இடத்துல எர்ரா குத்துரா தூக்குடான்னு இருந்துவிட்டு காணாத தேவ சமூகத்துல கர்த்தரே எனக்காய், கர்த்தரே எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பாரா? சோழியத்தான் முடிப்பார். ஏண்டா உன்னை நான் அன்பா இருக்க சொன்ன என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? அதனால நான் இப்படியே போனால் நிறைய பேசுவேன். அதனால நேரம் நான் பாயிண்ட்டுக்குள்ள போறேன். அப்ப நம்முடைய இருதயம் கடினப்படாமலும் இருதயம் வலிவி போகாமலும் இருதயத்துக்குள்ள பொல்லாப்பு இல்லாமலும் இருக்குமானால் நாம் மீண்டும் எழும்பி நிறுத்துவதற்கு இடறி போன இடத்தில் மீண்டும் இடராதபடி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். ஒரு 4 காரியத்தை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நம்முடையதான இடரலே இல்லாத ஒரு மனிதரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வேதாகமத்துல நான் தியானித்தபடி என் கண்களுக்கு முன்பாக இடராத ஒரு மனுஷன் ஒருவர் உண்டு. உங்களுக்கு யாராவது அப்படி இருக்கிறாங்களா? அந்த மனுஷனுக்கு இடறி போனதே கிடையாது, இயேசுநாதரை தவிர. யோபுவை விட்டா ஏன்னா யோபுவை பத்தி பேசி பேசி நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதனால இந்த வாட்டி யோபுவை நான் எடுக்கல. இடராத ஒரு மனுஷன், இடராத ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். குதிரையில வேகமா போயிட்டு இருந்தாரு. சடுதியா ஒரு ஒளி வந்து அடிச்சிச்சு. பவுல் சவுலாய் இருந்தவர் பவுலாய் மாறினார். பவுலுடைய வாழ்க்கையில 4 விதமான இடரல் உள்ள வந்துச்சு. பவுலுடைய வாழ்க்கையில 4 விதமான இடரல் உண்டாயிற்று. ஆனா பவுல் எங்கேயுமே சறுக்கல. பவுல் எங்கேயுமே சறுக்கல. முன்னாடி இருந்த முற்பிதாக்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கங்க மிஸ் ஆயிருப்பாங்க, அங்கங்க மிஸ் ஆயிருப்பாங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்ன தாவீது என்ன ஆனாரு? சறுக்குனாரு. எலியா என்ன பண்ணாரு? சறுக்குனாரு. எல்லாருமே என்ன பண்றாங்க? அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சறுக்கி விளையாண்டுருக்காங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் விளையாட்டாவே இருக்கு. சறுக்கிறதும் ஏறதும், சறுக்கிறது ஏறதும், சறுக்கிறது ஏறதும், விளையாட்டாவே போச்சு வாழ்க்கை. சரி, இருக்கட்டும். நான் தியானித்த போது அப்போஸ்தலனாகிய பவுலை என்னுடைய ஞாபகத்துக்கு தேவன் கொடுத்தார். பவுல் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் தான் அவருடைய வாழ்க்கை. ஆனா பார்த்தோன்னா தேவன் என்னைக்கு பவுலை தொட்டாரோ அதுக்கப்புறமா பவுலுக்கு அநேக வாய்ப்பு கிடைச்சிருந்தும் அவர் வலிவி போகல. பவுலுக்கு அநேக விதமான பொல்லாப்பு செஞ்சிருந்தா அவருடைய இருதயத்துல பொல்லாப்பு அவர் கொள்ளல. அவருக்கு விரோதமா ஜனங்கள் கடினமா எழும்பி இருந்தும் பவுலுடைய இருதயம் என்ன பண்ணல? கடினப்படல. இதை நான் கொஞ்சம் பவுல் கிட்ட கற்றுக்கொண்டேன். அதுல இருந்து ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி பிரசங்கத்தை நான் நிறைவேற்ற விரும்புறேன். முதலாவது, நாம் எப்ப சறுக்குவோம் அப்படின்னா, எப்போ சறுக்குவோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்தது இருதயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம், உள்ள என்ட்ரி ஆகுவோம். எப்போ சறுக்குவோம்? நம்பிக்கை இழந்து போகிற தருணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? சறுக்குவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் குறித்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 9:26. நம்பிக்கை இழக்கும் தருணம் நாம் இடறி போவோம். இரண்டாவது, அங்கீகரிப்பு இல்லாத தருணத்தில் நாம் இடறி போவோம். அங்கீகரிப்பு
சொல்லப்போனால் ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது, நம்மளை ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது அங்கீகரிக்காமல் போகும்போது நாம் இடறி போவோம். மூன்றாவது, சேதங்கள் ஏற்படும் பொழுது இடறி போவோம். சேதங்கள் ஏற்படும் பொழுது இடறி போவோம். அங்கீகரிப்பு இல்லாமல் போகும் தருணம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். சேதங்கள் ஏற்படும் தருணம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20, 21வது வசனம். அப்போஸ்தலர் 27, 20, 21. நான்காவது, பாதுகாப்பு அற்ற தருணம், பாதுகாப்பு இல்லாத நேரம், பாதுகாப்பு இல்லாத நேரம். அப்போஸ்தலர் 28, 4. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9, 26. சவுல் எருசலேமுக்கு வந்து ம், சீஷருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான். ம், அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் ம். எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை அழகா சொல்லுது. சவுல் செய்யற வார்த்தை என்ன? சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். இது நல்லதா கெட்டதா? சவுல் வந்து என்ன பண்ணாரு? கள்ளு குடிக்கிறவனோட சேர்ந்து என்ன பண்ணல? சேரல. வேற எந்த இடத்துக்கு அவர் என்ன பண்ணல? கூட்டு சேர போல. பாவம் உள்ள இடத்துல அவர் போய் கூட்டு சேரல. வேற எந்த ஒரு இடத்துக்கும் அவர் போகல. அவர் போனது எங்க? சீஷர்கள் இருக்கும் இடத்துக்கு. சீஷர்கள் இருக்கும் இடத்துக்கு நம்பி போறார். ஆனா அவரை யார் என்ன பண்ணல? நம்பல. அப்ப நம்ம ஒரு மனுஷங்களை நம்ம நம்பி முன்னேறும் போது அவங்களால நமக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம இடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை ஒன்று உண்டு இல்ல, மழை போல நம்பி இருந்தேன், என் நம்பிக்கையை கெடுத்துட்டாங்க, என் நம்பிக்கையை சுக்குநூறாக்கிட்டாங்க, என் நம்பிக்கையை சேதப்படுத்திட்டாங்க. இப்படி நிறைய வார்த்தை நமக்கு வரும். காரணம் என்ன? நாம் நம்பும் மனிதர்கள் நம்முடைய நம்பிக்கையை உடைக்கும் பொழுது நாம் சரிக்கிருவோம். டக்குன்னு ஏந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விழுந்தது தான், ஏந்திரிச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. காரணம் என்னன்னா, நான் நம்புனேன், என் நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும்னு தெரியல. ஆரம்ப கட்ட விசுவாசியா இருந்து எல்லா விசுவாசியோட சேர்ந்து சேரும் பொழுது ஒதுக்குவாங்க. ஜெபிக்க தெரியாதனா ஜெபிக்கிறோடு சேரும் பொழுது ஜெபிக்கிறவங்க நீ ஒதுக்குவாங்க. உபவாசிக்க தெரியாதனா உபவாசிகளோடு சேரும் பொழுது உபவாசிக்கிறவனை ஒதுக்குவாங்க. நான் உலகத்தை சொல்லல, உலகத்து மனுஷனை நான் இங்க சொல்ல வரல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளதான் வரேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும்னு நினைக்கிறேன், என்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு இடறல் அப்படியே கொஞ்சமா உள்ள வரும். தென்றல் காத்து காதுகளில் இசைவாய் பாயும் பொழுது ஒரு மெல்லிய தூக்கம் ஒன்று வரும் பாருங்க, அது போல ஒரு சத்தம் வரும். இதுக்குத்தான் சொன்னேன், இவங்கள நம்பாத, இவங்கள புத்திய காமிச்சிட்டாங்க பத்தியா, என்னதான் உனக்கு இயேசுநாதருடைய வெளிச்சம் கிடைச்சாலும் இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு சத்தம் என்ன பண்ணும்? ஒரு சர்ப்பம் என்ன பண்ணும்? உள்ள இறங்கும். நான் தான் சொன்னேன்ல, இவனைய கூட்டு சேர்க்க மாட்டான், இவன் அவனோட தான் பேசுவான், நான் சொன்னேன்ல, இப்ப சரியா போச்சு பத்தியா, நீ தரிசனம் பெற்றிருந்து வேஸ்ட்டு, உனக்கு இயேசுநாதர் கண்ணை கொடுத்து வேஸ்ட்டு, நீ ஊழியத்துக்கு வந்தது வேஸ்ட்டு, நீ ஒப்பு கொடுத்தது வேஸ்ட்டு சொல்லுவாங்க. வரும், சத்தம் வரும். நீ ஊழியம் பண்ணி என்ன பண்ண போற? நீ ஒப்பு கொடுத்து என்ன பண்ண போற? மறுபடியும் வேலைக்கு ஓடிரு, மறுபடியும் வேண்டாம், இந்த விசுவாச வாழ்க்கை வேண்டாம், மறுபடியும் உலகத்துக்கு ஓடிரு, மறுபடியும் கிடா வெட்ட போயிரு, மறுபடியும் பொங்க வைக்க போயிரு. வரும், எடற வைக்க வரும். ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? உபவாசி என்ன பிரயோஜனம்? ஒப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படிஞ்சு என்ன பிரயோஜனம்? அங்கீகாரம் கிடைக்கலையே, என்னை நம்ப மாட்டுறாங்களே. யார் நம்பல? சீஷர்கள் நம்பல, சீஷர்கள் நம்பல. அப்ப பவுல் நினைச்சிருந்தா
இவங்க கூடலாம் சேர்ந்து வாங்கடா குதிரை ஏறா மறுபடியும் எங்கே போவோம்? போயிருக்கலாம், அரண்மனைக்கு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நடக்குதுங்க பவுலுக்கு. கேப் விட்டெல்லாம் இல்லை. அவர் அங்கே இருந்து வர்றாரு, வந்த வேகத்துக்கு சீஷர்கள் என்ன பண்றாரு? சேர்ந்துக்கலாம், சாட்சி சொல்ல வராரு. சொல்லாதீங்களா, உட்கார், உங்க சாட்சி எல்லாம் பெரிய சாட்சி, உட்கார் கீழே உட்கார். அவள் சொல்ல வராரு, எனக்கு நடந்தது தெரியுமா உங்களுக்கு, எனக்கு செஞ்ச அற்புதம் தெரியுமா? அவரு துள்றாரு. உட்காரு கம்முனு கீழே. அப்படியே வந்துட்டார். எங்களுக்கு இல்லாத உனக்கு கிடைச்சிருச்சு, எங்க மேல ஊற்றப்படாத ஆவியானவரை உன் மேல ஊற்றிட்டாரு. உட்காரு வாரமா. எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல, ஆனா எனக்கு நடந்திருக்கு. என்னைய சொல்லியிருக்கிறாங்க, என்னை ஓரம் கட்டின நாட்கள் உண்டு, என்னை ஒதுக்கின நாட்கள் உண்டு, என்னை அற்பமா பார்த்த நாட்கள் உண்டு. ஆனா அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் பிரசங்கம் பண்றதுக்கு என்ன பண்றாரு? நிறுத்துறதும் உண்மை. இது நிதர்சனமான உண்மை, நடந்த ஒரு உண்மை. இவன் பிரசங்கத்துக்கு நான் ஆலயத்துல உக்காரணுமான்னு கேட்டவங்க உண்டு. நான் தேடி தேடி ஓடி நான் ஒற்றுமையா இருக்க நினைக்கிறப்ப இவன் இந்த வேலைக்கு லாக்கிப்பட மாட்டான், இவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் சொன்னவங்க உண்டு. ஆனால் இன்றைக்கு அதே ஸ்தானத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனா அவங்கள விட ஒரு ஸ்தானம் மேல நிக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த அங்கீகாரம். காரணம் என்ன தெரியுமா? இடறதுக்கு வாய்ப்பு வந்துச்சுங்க. நான் ஜெபிக்கும் போது, நான் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நான் சேர்ந்து இருக்க நினைக்கும் பொழுது அவங்க என்னை ஒத்துக்கல. காரணம், அந்த இணைப்புக்குள்ள நான் என்ன பண்ணல, அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த அந்த 3 வருஷ கால நட்பு தான் அவங்களுக்கு பெருசு. 12 அப்போஸ்தலருக்கு எதுதான் பெருசு? 3 வருட கால நட்பு தான் பெருசு. இப்ப வந்தா பவுல் பெருசு கிடையாது. அது போல அன்னைக்கு இருந்தாங்க. அவங்களாம் ஒரு கேங்காவே இருப்பாங்க. நம்ம உள்ள போறதுக்கு நம்ம தயங்குவோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, எல்லாருமே நல்லவங்க தானே, உள்ள சிரிச்சுக்கிட்டே போவோம் பாருங்க, தலையை தொங்க போட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய நம்பிக்கை உடையும் நேரம் நம் சறுக்கும் இடம். அதனால நம்பிக்கையை உடைக்கிற தருணம் வந்த பொழுதும் பவுல் என்ன பண்ணல, உடையல. நமக்கு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, நம்முடைய நம்பிக்கை எங்கெல்லாம் உடைக்கப்படுதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, உடஞ்சிடாதீங்க. நீங்க வச்ச மனுஷனை பத்தி புரிஞ்சுக்கங்க. பவுல் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, இயேசுநாதர் மட்டும்தான் நல்லவன், சீசன் போறான் நல்லவன் கிடையாது. பாருங்க, இயேசுநாதர் ஏத்துக்கிட்டாரு, இவங்க என்ன பண்ணல, ஏத்துக்கல. பவுல் இயேசுநாதர் தேடி போனாரா? இயேசுநாதர் தான் பவுலை தேடி போனார். அப்ப இயேசுநாதர் ஒருவனை சீக்கிரம் என்ன பண்ணுவார், ஏற்றுக்கொள்வார். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் ஒருவனை சீக்கிரம் அங்கீகரிப்பதற்கு நேரம் எடுக்குது. அந்த நேரத்துக்குள்ள இடறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு. அப்ப 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நம் மூலியமா யாரும் என்ன பண்ணக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. ஜெபிக்க வராங்களா, ஜெபிக்கத்தலாம் பரவாயில்ல, சும்மா கையை பிடிச்சி வச்சுக்கோங்க, போயிடக்கூடாது. எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பிசாசு, எவன் சிக்குவான்னு. நீங்க மட்டும் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை நம்பி சில பேர் ஆண்டவர் உங்களுக்கு நேரம் கொண்டு வருவார். நீ இவன் கூட போ, அவனை பத்திரமா பார்த்துக்குவான், இவன் கூட போ, நீ பத்திரமா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அவங்கள கைவிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க மரிச்சு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போறதுக்கும் வாய்ப்பு உண்டு, பின்வாங்கி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதுக்கு யாரு பலிகடாவாவா? நம்ம தான். ஒரு வேளை பவுல் மட்டும் பின்வாங்கி போயிருந்தாரு, 12 பேரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பாரு. 12 பேரையும், உன்னை நம்பி தானே வந்தாவே, அவ்வளவு பெரிய பரிசுத்தம் வேணா. 12 பேரும் பேதுருவை, இங்க வா, நீங்க வா, நீ என்னென்ன சேட்டை பண்ண, உன்னைய மன்னிச்சு உனக்கு என் திறவுகோலை கொடுத்த, நீ பெரிய பரிசுத்தவனாட்டம் பேசிட்டு இருக்க. சில பேர் அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. என் கையில தான் திறவுகோல் இருக்கு, கொடுத்தா திறவுகோல் கொடுத்தா புதிய விசுவாசி ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஜெபிக்க தெரியாதவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? நிறைய தப்பு அங்கதான் நடக்குதுங்க. திறவுகோல் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு தாம் தூம் என்ன பண்ணக்கூடாது. அதனால என்றைக்கும் நம்பிக்கை உடையும் நேரத்துல நாம் சறுக்கி விடக்கூடாது. எது வேணா நம்பிக்கை இருந்துட்டு போட்டோம், நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்றதுக்காண்டி இயேசுநாதரை விட்டு போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு,
குடும்பத்தில் பஞ்சாயத்து வந்தால் இயேசுநாதரை விட்டு ஓடி போயிடுவாங்க. குடும்பத்தில் இயேசுநாதரை விட்டு போயிடுவாங்க. ஏமா நீயும் உங்கள் வீட்டுக்காரா ஏமா அடிச்சுக்கிட்டு நாருனதுக்கு இயேசுநாதர் என்ன பாவம் பண்ணாரு? ரட்சிப்பு கொடுத்தது தப்பா? ஆசீர்வதிச்சது தப்பா? கிருபையை கொடுத்தது தப்பா? சமாதானத்தை கொடுத்தது தப்பா? எது தப்பு? இவங்களுக்குள்ள சண்டை இயேசுநாதர்கிட்ட கோச்சுக்குவாங்க. சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, பைபிளை வாசிக்கிறது கிடையாது. யார் பண்ணுற தப்புக்கு யாரை கோச்சுக்கிறது? இவங்களுடைய வேலைக்கு இவங்களுடைய நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்றதுக்காண்டி, இவங்களுடைய அன்பு உடஞ்சி போச்சுன்றதுக்காண்டி இயேசுநாதருடைய ஆலயத்தை என்ன பண்ணுறது? இப்போ முதல் விஷயம், நம்பிக்கையை யாராவது உடைச்சிட்டாங்கன்னா, நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னு அப்படியே ஒரு பெரிய கம்பளி போர்வையை போத்திட்டு உக்காந்துடாதீங்க. இனிமேல் நான் எழும்ப மாட்டேன், நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன், நம்பினோர்கள் என்னை நற்றாற்றில் விட்டார்கள் என்று நம்ம என்னதான் பாடினாலும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை என்னன்னா, அவன் மனுஷன், அவன் மனுஷன். அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனால நீ இடறி போய் வேண்டாம். உன் நம்பிக்கை என் மேல இருந்தா போதும், உன் நம்பிக்கை என் மேல இருந்தா போதும். ஏன்னா உன் நம்பிக்கையை உடைக்காத ஒரே ஆள் நான் மட்டும்தான். நம்பிக்கையை உடைக்காத ஒரே ஒரு ஆள் யாரு? நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அவர் மேல் நம்பிக்கை வைத்தோன்னா ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, அவரிடத்தில் நான் சொன்னதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? அவர்கிட்ட சொன்னா வெளியே வராது. அவர் மேல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை வீண் போகாது. அதனாலதான் தாவீது சொல்லுவார், நான் நம்புறது அவராலே வரும், நான் நம்புறது அவராலே வரும். சில நம்பிக்கை இயேசு மேல மாத்துங்க, சில நம்பிக்கை இயேசுவின் மேல வைங்க, அது உடையாது. சில நம்பிக்கை எங்க வைக்கணுமா? இயேசுவின் மேல வைக்கணுமா? நீங்க தேடி போன மனுஷங்க கைவிட்டாங்கன்னு திரும்பிடாதீங்க, இயேசு மேல திரும்புங்க. பவுல் அப்போஸ்தலர்களை ஒத்துக்கொள்ள, சீஷர்களை ஏற்றுக்கொள்ள அவர் செஞ்ச ஒரே காரியம், நீ என்னை அங்கீகரிக்கலனாலும் பரவாயில்ல, என்னை அங்கீகரித்த ஒருவர் உண்டு, நான் அவரிடத்தில் முறையிடுகிறேன். அப்ப பவுல் நம்பிக்கை உடைந்த நேரத்திலையும் யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு? இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். மனுஷங்க மேல வச்ச நம்பிக்கை உங்களுக்கு உடையுமானால் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, அப்படியே ஒரு ஸ்டெப்பு ஏறி இயேசுநாதர் மேல போய் வைங்க. இயேசுவை நான் உண்மை நம்புறேன், உண்மை நம்புறேன், உண்மை நம்புறேன். நான் சீயோன் பர்வதத்தை போல் அசையாமல் இருப்பேன் என்று உண்மை நம்புறேன், உண்மை நம்புறேன். இரண்டாவது ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 14-19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, பவுலை கல்லெறிஞ்சு கொன்னு பட்டணத்துக்கு வெளியே என்ன பண்றாங்க? கொண்டு போய் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்களேன். 3-4. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களை போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். பட்டணத்துக்குள்ள போறாங்க. இக்கோனியா பட்டணத்துக்குள்ள அவங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே பிரசங்கம் பண்றாங்க. கிருபையினால அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணுது? நடைபெற ஆரம்பிக்குது. அற்புத அடையாளங்களை பார்த்தவங்க அப்படியே சீஷர்களை தேடி என்ன பண்றாங்க? வராங்க. ஆனா அதே ஜனங்கள் தான் கல்லெறிஞ்சு சொல்றாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 10-11. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபமெடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி போதும். இங்க ஒரு மனுஷனை பார்க்குறோம்,
8வது வசனத்துல லீஸ்திரா ஊரை சேர்ந்த ஒருவன் இருக்கிறான். அவன் பிறவி முதல் சப்பானி, தாயின் கருவிலிருந்து வெளிவந்த நாள் முதல் சப்பானி. இப்ப யார் அற்புதம் நடத்துறா? யாரை கொண்டு அற்புதம் நடத்துறாரு? பவுலை கொண்டு தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒருவனுக்கு தேவன் அற்புதம் செய்யறாரு. அவன் காலூன்றி எழுந்து குனிந்து குதித்து என்ன பண்றான்? ஓடுறான். இதே பட்டணத்து ஜனங்கள் தான் கல்லெறிய வராங்க. அப்ப இங்க பவுல் இந்த ஊர்ல அற்புதங்களை செய்யறாரு, அடையாளங்களை செய்யறாரு, பிரசங்கம் பண்றாரு, கிருபையை போதிக்கிறாரு, இயேசு கிறிஸ்துனுடையதான எல்லா மன்னிப்பு தன்மையும் குறித்து போதிக்கிறாரு. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. ஜனங்கள் என்ன பண்ணல? அங்கீகரிக்க. வாசிங்க 17, 18, 19. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதா இருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். ஸ்தோத்திரம். இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? எல்லாம் நடக்கவும் பவுலை கடவுளை என்ன பண்றாங்க? மாத்த முயற்சி பண்ண. அது மேல இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. மேல சில வசனங்கள்லாம் இருக்கும். நீர் எங்களோட இருக்கணும், நீர் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சில வாக்கியங்கள்லாம் சொல்லும் பொழுது பவுல் என்ன பண்ணுவாரு? அதை கேட்டு வஸ்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பிரசங்கிக்க வந்தவர் ஒருவர், நான் அற்புத அடையாளங்கள் செய்தவருடைய நாமத்தின் நிமித்தம், நான் சப்பானியை எழும்ப பண்ணினது அவர் கிருபையின் நிமித்தம், நான் அல்ல அவரே. யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையை சொன்னார். அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரன் அல்ல. நடந்தது என்ன? தலை வெட்டப்பட்டு தட்டில் வைக்கப்பட்டிருந்தது. தலை வெட்டப்பட்டு தட்டில் வைக்கப்பட்டிருந்தது. அப்ப உண்மையா இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் என்ன பண்ணாது? கிடைக்காது. ரெண்டாவது, உண்மையா இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்காது. யோவான் ஜனங்கள் சொல்றாரு, நீ தான் கிறிஸ்துவா? இல்லையே, நான் இல்லப்பா, அங்க ஒருத்தர் இருக்காரு, எனக்கு பின் ஒருவர் வருவார், நான் ஜலத்துல கொடுத்தேன், அவர் அக்கினியில கொடுப்பாரு, அவருடைய பாதரட்சையின் வாரை கூட, செருப்புல இருக்கிற வாரை கூட எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஆமா, நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து சொல்லியிருக்கலாம். உண்மையா இருந்ததுனால அவருக்கு அங்கீகாரம் என்ன பண்ணல? கிடைக்கல. ராஜா கிட்ட சொல்றாரு, நீ பண்றது சரியில்லை, நீ இப்படி இருக்கிறது சரி கிடையாது, ஒழுங்கா திருந்தி வாழப்பாரு. ராஜாவுக்கு உண்மையை சொன்னாரு, ராஜா திருந்தினாரு. அந்த அம்மா என்ன பண்ணல? திருந்தல. திருந்தாத அம்மா இப்ப என்ன சொல்றாங்க? தன் மக கிட்ட ஏவி விடுறாங்க, உன் பிறந்த நாளுக்கு உன் தகப்பன் பரிசு கொடுப்பான், யோவான் சனனுடைய தலையை என்ன பண்ணு, பரிசாகியல். உண்மையா இருக்கிற இடத்துல சில இடங்கள் நமக்கு அங்கீகாரம் என்ன பண்ணாது? கிடைக்காது. உண்மையை சொல்றதுனால நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அதற்காக பொய் என்றைக்கும் உண்மையாக மாறாது. அப்ப பவுல் சொல்றாரு, நான் இந்த காரியத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் இயேசுவின் நாமத்தினாலதான் அற்புத அடையாளங்கள் செய்யறேன்ப்பா, நான் கடவுள் இல்லப்பா, என்னை விட்டுருங்கப்பா, என்னை நமஸ்கரிக்காதீங்க, என்னை பூஜிக்காதீங்க, என் காலில் வந்து விழுகாதீங்க. அதனாலதான் மனுஷனுடைய காலில் மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? விழுகக்கூடாது. அப்படி சில வரமுறைகள் யாராவது கடைப்பிடிப்பேன், என்னையோட என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. நம்ம விழுக வேண்டிய ஒரே காரம் தேவகாரம் மட்டும்தான். நம்ம விழ வேண்டிய பாதம் தேவ பாதம் மட்டும்தான். மனுஷனுடைய பாதத்தில் என்ன பண்ணக்கூடாது? தொட்டு கும்பிட கூடாது. அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமம். பவுல் சொல்றாரு, இல்ல ஏன் சுப்பங்கெல்லாம் கிடையாது. பார்த்தாங்க. பவுல் உண்மையை சொல்றாரு, பவுல் சத்தியத்தை சொல்றாரு, அற்புத அடையாளங்கள் செஞ்சாரு. ஆனா அவர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல.
கல்லெறிஞ்சு கொன்னாங்க. இப்ப இடற வாய்ப்பு இருக்கா? உண்மையை சொல்லியும் இவன் கேட்கல. நான் உண்மையை பேசணுமா? அதுக்கப்புறம் நான் உண்மையை பேசினாலதானே இந்த பிரச்சனை. இதுக்கப்புறம் நான் உண்மையை பேசணுமா? இயேசுவால தான் அற்புதம் நடக்குதுன்னு நான் சொன்னேன், என்னை கல்லெறிஞ்சு கொண்டு விட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த நாமத்தை நான் சொல்லணுமா? நான் கடவுளாவே என்ன பண்ணிக்கிறேன் இருந்திருக்கிறேன்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு பவுல் வந்திருந்தாருன்னா விழுந்து போன தூதனுக்கு ஒப்பாக பவுலும் மாறி இருப்பார். தன்னை கடவுளாக அங்கீகரிக்கிற ஜனங்கள் மத்தியில தான் கடவுள் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவேன்னு சொன்னதுனால கல்லெறிஞ்சு கொன்னு செத்துட்டான்னு நினைச்சு பட்டணத்துக்கு கீழே போட்டாங்க. ஒரு வேளை பவுல் கல் அடிக்கும் போது வேண்டாம், நமக்கு இந்த கல்லடிலாம் நமக்கு செட் ஆகாது, நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, வந்து நீ என்ன பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாக்க அவருடைய லெவல் வேற லெவலுக்கு போயிருந்திருக்கும். அந்த ஊர்ல இக்கோனியா பட்டணத்துல பவுலுக்கு ஒரு சிலை வச்சு பவுல ஒரு பெரிய ஆராதனையா மாத்திருப்பாங்க. இன்றைக்கும் இருக்கு, இல்லைன்னு இல்லை. அப்ப நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத இடத்திலும் கூட நம் இடறி போகாம என்ன பண்ணணும்? சத்தியத்தை உரைக்கணும். சத்தியத்தை சொன்னதுனால நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல, சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்ருவா மாறிட்டேன், அதனால நான் சத்தியத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை தான் சொல்லுவேன். இடறக்கூடாது. எப்படி இடறக்கூடாது? இதுக்கப்புறம் நான் சத்தியத்தை பிரசங்கிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உண்மையை பேச மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உண்மையா இருக்க மாட்டேன், நான் உண்மையா இருந்ததுக்கும் உண்மையா பேசுனதுக்கும் கிடைச்ச பலன் கல்லடியும் பட்டணத்துக்கு வெளியே இரத்த வெள்ளத்தில் கடந்த என் சரீரமுமே, இனி எனக்கு இந்த வேலை பொழப்பு வேண்டாம், இனி நான் பொய்ய பேசி என்ன பண்ணிக்கிறேன் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு பவுல் பொய் பக்கத்துக்கு என்ன பண்ணல, திரும்பல. கல் எடுத்து எரிஞ்சாலும் ரத்தங்கள் சொட்டினாலும் நான் சத்தியத்தை மாத்திரம்தான் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன். உண்மையை விட்டு பவுல் இடறவில்லை. உண்மையை விட்டு பவுல், சத்தியத்தை பிரசங்கிக்கிற சத்திய வசனத்தை விட்டு பவுல் இடறவில்லை. மீண்டும் அதே சத்தியத்துல தான் என்ன பண்றாரு, அடுத்தடுத்த அதிகாரங்களை பார்க்கிறப்ப பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். அப்ப இரண்டாவது, நம்மை உண்மையின் நிமித்தம் நமக்கு இடறல் உண்டாகுமானால் நான் உண்மையை பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உண்மையை நான் மீண்டும் உண்மையைத்தான் பேசுவேன். ஏன்னா அப்பதான் நம்ம இடற மாட்டோம். உண்மையை விட்டு விலகணும், இடறி விழுந்துருவோம். அதனால சிலர் வாயை திறந்தா நான் எதுக்கடா உண்மையை பேசிக்கிட்டு, நான் எதையாவது வாய்க்கு வரதை சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி சிலருடைய வார்த்தைகள் இருக்குமானால் இன்று முதல் அது மாறும்படி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் உண்மையை மட்டும் பேசட்டும்பா, என் நாவை திறந்து நான் உண்மையை மாத்திரம் நான் பேசட்டும்பா. மனித தயவுக்காக, மனிதனால் உண்டாகிற பெயர் பிரஸ்தாபத்துக்காக, மனிதனால் உண்டாகிற பெருமைக்காக நான் சத்தியத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். நான் உண்மையிலே நிலைச்சு நிற்பேன். அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, உண்மையா இருப்போம். அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இதை இப்படி நான் சொல்றேனே, உலகத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் பெரிய ஐஸ்வர்யவான், ஒருத்தன் பிச்சைக்கார தரித்திரன். லாசர். லாசருடைய வாழ்க்கை மாறிச்சா? லாசருவ கர்த்தர் BMW கார் கொடுத்து ஆசீர்வதிச்சாரா? லாசருக்கு கர்த்தர் ஆடி பென்ஸு எதையாவது கொடுத்தாரா? ரோல்ஸ் ராய்ஸ் எதுவும் கொடுத்தாரா? இல்லை 5-6 சென்ட் இடத்தையோ இல்லை 50,000த்துக்கோ ஏதோ ஏகபோகம் ஆசீர்வதிச்சாரா? கடைசி வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்தார்? ஏழையாகவும் தரித்திரராகவும் பிச்சைக்காரருமாகவே தான் அவர் என்ன பண்ணார், இருந்தார். ஆனா ஒரு நாளும் கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. அதனால கிடைச்ச அங்கீகாரம் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் மடி. ஆபிரகாமின் மடி. அதனால நீங்க உண்மையா இருக்கிறதுனால, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல, அதனால எனக்கு வேண்டான்னு விளைகிறாதீங்க. வேண்டான்னு
விலகிறாதீங்க. இதுதான் சரியான வழி. இதுல தான் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கு. மனுஷன் கொடுக்காத அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். தொடர்ந்து ஓடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது 27ஆம் அதிகாரத்தின் 20, 21 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27, 20, 21. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஸ்தோத்திரம். இங்கே பவுலுக்கு மூன்றாவது இடரல் உண்டாகுது. சேதம். சேதம். பவுல் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற அந்த ரோமாபுரி பிரயாணத்துல அந்த கப்பல் உடைஞ்சி பாகங்கள் துண்டு துண்டாக கலர்க்கப்பட்டு எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது. சேதம், சரியான சேதம். கொஞ்சம் நெஞ்ச சேதம் இல்லை, சரியான சேதம். இந்த சேதத்தின் மத்தியிலையும் பவுலுக்கு வருகிற வார்த்தை, திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. சேதம் ஏற்படும் பொழுது நாம் செய்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு போதும் போ, இதை நான் இதுக்கப்புறம் நான் தொடர்ந்தா எனக்கு இது நஷ்டம்தான். ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நட்டமாகுது. மறுபடியும் இன்னும் அடுத்த நாள் 10,000 போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். இது நமக்கு ஒத்து வராது. இது நம்ம லைஃபுக்கு செட் ஆகாது. இது என் பலத்துக்கு மிஞ்சின காரியம், என் புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம், என் அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட காரியம். இப்படி பல காரியத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பிச்சிருவோம். ஆனால் பவுலுக்கு இங்கே ஒரு காரியம் நடக்குது. பவுல் புறப்பட்டு போகிற பிரயாணம் சேதம் அடைகிறது. பவுல் நினைச்சிருக்கலாம், கர்த்தருக்கு இதுல சித்தம் இல்லை, கர்த்தர் இப்ப போறது கர்த்தருடைய விருப்பம் இல்லை போல. இப்படிதான் சில பேர் நினைச்சுக்கிறோம். எப்படி நினைச்சுக்கிறோம்? பெருங்காற்று வரும்பொழுது, பெருமழை வரும்பொழுது, சேதங்கள் வரும்பொழுது, இழப்புகள் வரும்போது கர்த்தருக்கு இதில் பிரியம் இல்லை என்று. ஆனால் அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்ய மறந்துடுறோம். என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நிற்பது. இழப்பு வரும் பொழுது, சேதம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நம்ம தெரியாம ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம், ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம். இல்லைங்க, அழைத்தது கர்த்தராய் இருக்குமானால், நடத்தி செல்வது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்குமானால், உங்களோடு இடைப்படுவது தேவ ஆவியானவராய் இருப்பாரானால், உங்களை நடத்துகிற பாதையும் நிச்சயம். சேதங்கள் வந்ததுனால பின்வாங்காதீங்க. சேதங்கள் வந்ததுனால மறுபடியும் நம்ம எங்க போயிருவோம்? எருசலேமுக்கே போயிருவோம், வேற ஒரு தீவுக்கு போயிருவோம். அங்க போய் இருந்துட்டு இன்னொரு பிரயாணம் வரும்பொழுது நம்ம ரோமாபுரிக்கு போவோம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பில் சேதங்கள் ஏற்படுமானால் சேதங்களை பார்த்து சந்தேகப்படாதீங்க. சேதங்களை பார்த்து சந்தேகப்படாதீங்க. பவுலுக்கு இங்க சந்தேகம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கணும். நம்மளா தான் வந்திருக்கணும். நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். காலையிலேயே எனக்கு என்ன பண்ணுச்சு? சேலை தடுக்குச்சு, சேலை தட்டுச்சு. கேட்டேனா? காலையிலே கிளம்புனேன், தலை முட்டுச்சு நிலக்கதவுல. கேட்டேனா? அப்பயே புறப்பட்டேன், வண்டி பஞ்சர் ஆச்சு. கேட்டேனா? இப்படிலாம் இருக்கும். நீங்க சிரிக்கிறத பார்த்தா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துப்புட்டு கர்த்தர் சித்தம் இல்லை போல, நம்ம அங்க போக வேண்டான்னா நட்டம் யாருக்கு? நட்டம் யாருக்கு? நமக்கு தான் நட்டம். அவர்
கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரானால், அவர் உங்களுக்கு தான் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரானால், அதன் மேல நீங்கள் துளி அளவும் சந்தேகத்தை எழுப்பாமல் நீங்கள் பின்தொடர்வீர்கள் என்றால் சேதம் உங்களை ஒன்றும் செய்யாது. சேதம் நம்மை பின்வாங்கி போக வைக்காது. சேதம் நம்மை பின்வாங்கி போக வைக்காது. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேதம் ஓடி இருக்கலாம், ஓடலையே. அதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிகிறேன்டா. அது எனக்கு லாபமா இருந்தாலும் நான் நஷ்டமா என்றேன். அது எனக்கு லாபமா இருந்தாலும் நஷ்டமா என்றேன். சில சேதங்கள், சில இழப்புகள், சில பிரிவுகள், சிலர் குளறுபடியான காரியங்கள், சிலருடைய வாழ்க்கையை நான் இப்படி யோசிக்கிறேன். லங்கர் கட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லங்கர் கட்டை தமிழில் போட்டு அடி கட 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 கடன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நினைக்கிற நம்பர் கடைசி வரைக்கும் விழுகவே விழுகாது. நினைக்கிற நம்பர் கடைசி வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பர் எதிர்பார்ப்போம், 2ஆம் நம்பர் விழுவும். இன்னொரு 6 3, இன்னொரு 6 4, இன்னொரு 6 5, கடைசி வரைக்கும் நினைக்கிற நம்பரே விழுகாது. சிலரோட வாழ்க்கை சுத்தல்லையே இருக்கலாம். சுத்தல்லையே இருக்கிறதுனால எனக்கு நடக்காதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு சேதாரம் தான் ஏற்படுது, எனக்கு நஷ்டம் தான் ஏற்படுது, எனக்கு லாபம் இல்லை, எனக்கு நஷ்டம்தான், ஸோ எனக்கு இது வேண்டாம், இந்த கிருபை வேண்டாம், இந்த வழிநடத்துதல் வேண்டாம், இந்த அபிஷேகம் வேண்டாம், இந்த அபிஷேகம் எனக்கு வந்ததுனால தான் எனக்கு நஷ்டம் மேலே நஷ்டம் வருது, என்னைக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன் அன்னைக்கு தான் எனக்கு போராட்டத்தின் மேலே போராட்டம் வருது, எனக்கு ஜெபம் வேண்டாம், எனக்கு அபிஷேகம் வேண்டாம், என்னைக்கு நான் உபவாசிச்சனோ அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப போராட்டம் வருது, இதுக்கப்புறம் நான் உபவாசிக்க மாட்டேன், என்னைக்கு நான் தேவசமுத்திரம் போய் நிற்க நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாம் வலிக்குது, அதனால தேவசமுத்திரம் நான் போக மாட்டேன். இப்படி தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் பிரயாசப்படும் போது வரக்கூடிய எல்லா பலவீனத்தையும் பார்த்து, நஷ்டத்தை பார்த்து பின்வாங்கி போகாதீங்க. நஷ்டத்தை பார்த்து பின்வாங்கி போகாதீங்க. பின்வாங்கி போனா நஷ்டப்படுறது நம்மளாதான் இருக்கும். நஷ்டப்படுறது நம்மளாதான் இருக்கும். இதை நான் பண்ணேன், அதனால எனக்கு பெரிய சேதாரம் ஏற்பட்டுச்சு. பரவாயில்லங்க, கர்த்தருக்காக தானேங்க இழந்தோம், இழந்துட்டு போறோமே. மனுஷனுக்காக எவ்வளவோ இழந்திருக்கிறோம். சில பேர் மனுஷனுக்காக வாழ்க்கையவே இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் வாழா வெட்டியா இருக்கிறவங்க எத்தனையோ பேர், வாழாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? எங்கேயோ இணைந்த இணைப்பு பிணைப்பு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது? அப்படியே வச்சிருக்கு, வாழ்க்கையை வெறுக்க வைத்து. இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு போயிருக்கிறவங்க மத்தியில கிறிஸ்துவுக்காக ஒரு சின்ன காரியத்தை நமக்கு நஷ்டமாச்சுன்றதுக்காண்டி விட்டுட்டு போறது சரியா? தேவ அன்பை விட்டு விலகிறது சரியா? தேவ சமூகத்தை விட்டு விலகிறது சரியா? பவுல் தனக்கு தன்னுடைய பிரயாணத்துல சேதம் ஏற்பட்டும் சேதத்தை அவர் என்ன பண்ணல, பொருட்படுத்தல. அவர் சொல்ற வார்த்தை, பரவாயில்ல, பக்கத்துல கிரேத்தா தீவு என்ன பண்ணுது இருக்கு, முன்னோக்கி போங்க, முன்னோக்கி போங்க, தரிசனத்தை நோக்கி போங்க. தரிசனத்தை நோக்கி போறப்ப, வார்த்தையை நோக்கி போறப்ப சில சேதங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு தரிசனத்தை விட்டு பின்வாங்கி போகாதீங்க. பின்னாடி போகல, முன்னாடி தான் போற. கிரேத்தா தீவு பக்கத்துல இருக்கு, வாங்க ஓய்வு எடுத்துட்டு நம்முடைய பிரயாணத்தை தொடருவோம். என்றைக்கும் நம்முடைய பார்வை கிறிஸ்துவை நோக்கி தான் இருக்கணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, அவரை நோக்கி ஓடுங்கள். எபிரேயர் 3:1-2 வாசிங்கன்னு. அவரை நோக்கி ஓடுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. சேதம் வரப்ப இயேசுவை கவனிச்சு பாருங்க. சேதம் வரப்ப இயேசுவை யோசிச்சு பாருங்க. அவர் நமக்காத இழக்காத இழப்பையா நம்ம இன்னைக்கு இழந்து நிக்கிறோம். அவருக்காக ஸ்தோத்திரம். அடுத்து கடைசியாக முடிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 28:4.
விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை ம், அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, ம். இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். பாதுகாப்பு அற்ற தருணம், பாதுகாப்பு அற்ற தருணம், பாதுகாப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை. வார்த்தை சொல்லப்படுது, சமுத்திரத்திலிருந்து தப்பி என்ன பண்ணான், வந்தும் அவன் இப்ப சாக போறான், அவன் இப்ப சாக போறான். அப்ப இங்க பாக்குறோம், இவ்வளவு செக்யூர்டா பவுல கர்த்தர் கொண்டு வந்திருந்தும் விஷப்பூச்சி கடிச்சிருச்சு. இவ்வளவு சேதத்தின் மத்தியிலையும் பவுல கர்த்தர் பத்திரமா கொண்டு வந்து இப்ப என்ன கடிச்சிருச்சு, விஷப்பூச்சி கடிச்சிருச்சு. இருதயத்துல என்ன ஓடும்? இப்படிப்பட்ட 4 விதமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து 4வது சோதனை விஷப்பூச்சியும் கடித்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? நம்பிக்கை போயிருச்சு, அங்கீகரிப்பு இல்லை, ஃபுல் டேமேஜ், டோட்டலி டேமேஜ். இதுக்கு அப்புறம் ஒரு பாம்பு வந்து கடிச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு இதுக்கு ரொம்ப தூரம் இல்லைங்க. 27 முடிஞ்சு 28 அதிகாரத்துல என்ட்ரி ஆகிற பாம்பு கடிச்சு பிடிச்சி, நீந்தி நீந்தி ஒரு மரக்கட்டையை பிடிச்சி ஒரு பீப்பாயை பிடிச்சி என்னமோ ஏதோ பண்ணி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கிரேத்தா தீவுல வந்து விழுந்தா அங்க ஒரு பாம்பு வந்து கடிக்குது. வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒளிமயமா இருக்காது. வாங்கடா இந்த பொழப்பு, இந்த பிரயாணம், போறேன்டாங்கிட்ட என் வீட்டை பார்த்து. இதை விட கொடூரம் அங்க பேசுறவன் பேச்சு. வாசிங்களேன் 3:4 மறுபடியும் வாசிங்களேன். பவுல் சில விறகுகளை வாரி ம், அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ம், ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு ம், அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. ம். விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், ம், இதற்கு சந்தேகமில்லை, ம், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் ம். பலியானதை இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். தீவுல இருக்க ஜனங்களுக்கு நல்லா தெரியுது, கப்பல் சேதம் அடைஞ்சு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தப்பிச்சதே பெரிய விஷயம். இப்போ இவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இவனால தான் கப்பலே சேதமாயிருக்கு, இவனால தான் கப்பலே சேதமாயிருக்கு. பாரேன், தண்ணிக்கு தப்பிச்சும் பாம்புக்கு மாட்டிக்கிட்டான். எனக்கு அந்த பழமொழி சரியா ஞாபகம் வரல, ஆனா சொல்லுவாங்க, அதுல தப்பிச்சு இதுல மாட்டிக்கிறது. அப்ப சமுத்திரத்துக்கு தப்பிச்சு பாம்புகிட்ட என்ன பண்ணிக்கிட்டான், மாட்டிக்கிட்டான். ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு ராஜா தன்னுடைய மகனை வந்து ரொம்ப நேசிச்சார். அந்த ராஜாவுக்கு சில சில ஜோசியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ராஜாவே உன் புள்ள என்ன பண்ண மாட்டான், ரொம்ப நாள் வாழ மாட்டான், சீக்கிரம் அவுட் ஆயிடுவான், அதனால அவனை பத்திரமா பார்த்துக்க, இந்த வயசை அவன் தாண்டிட்டானா அவனுடைய ஆயுள் கெட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட அந்த 18வது வயது என்ன வருது, 18வது பிறந்தநாள் என்ன பண்ணுது, வருது. இந்த 18வது பிறந்தநாள் அன்றைக்கு அந்த பையனை ரொம்ப பத்திரமா பாதுகாக்க, அந்த 18வது வயசை அவன் தாண்டுற வரைக்கும், அவன் பிறப்புல இருந்து 18 வருஷமா ரொம்ப பத்திரமா அந்த ரூமை விட்டு வெளியில அனுப்பாம அவனை ரொம்ப 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 சேஃபா வச்சிருந்தாங்க. ரொம்ப சேஃபா வச்சிருந்து 18வது பிறந்தநாள் வருது. அவ்வளோ சந்தோஷம் அந்த ராஜாவுக்கு, என் பையன் தப்பிச்சிட்டான்டா அப்படின்ட்டு, என் பையன் தப்பிச்சிட்டான்டா அப்படின்ட்டுன்னு பெரிய ஃபங்க்ஷன், விருந்து உபசரிக்க நிறைய பேர் வராங்க, பரிசு கொண்டு வர நிறைய பேர் வராங்க 18வது பிறந்த நாளுக்கு. அப்போ சாஸ்திரிமார்கள் வந்தாங்க, ஜோஷியர்கள் வந்தாங்க, நிறையா பேர் வந்தாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்தாங்க. பழங்கள் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பழக்குறையில் இத்தனை கூண்டு பாம்பு ஒன்று இருந்திருக்கு. எத்தனை கூண்டு பாம்பு, இத்தனை கூண்டு ஒரு பாம்பு.
சொல்லப்போனால் அதை கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன்னு சொல்லுவாங்க. அது இம்புட்டு கொண்டு தான் இருக்கும், அதிகபட்சமே இவ்வளோ தான் இருக்கும். ஒத்துச்சுன்னா கேரண்டி 1/2 hour 1 hour தான், அப்புறம் அடக்கம் பண்ண கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பாம்பு என்ன பண்ணியிருக்கு, அந்த பழக்கூட வழியாக போயிருக்கு. பையன் பழத்தை எடுக்க, பாம்பு விரலை கடிக்க. இப்ப இவ்வளவு பத்திரமா வச்சிருந்தும் என் பையன் செத்து போயிட்டானே, ராஜாவுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு பத்திரமா வந்திருந்தும், இவ்வளவு ஜாக்கிரதையா நான் வந்திருந்தும், நான் இந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே நான் காப்பாத்தி இவ்வளவு பயபக்தியோட இருந்திருந்தும், இப்படிப்பட்ட நபர்கள் என்னைய பேசுறாங்களே, இப்படிப்பட்ட சில துஷ்ட காரியங்கள் நடக்குது, துஷ்ட காரியங்கள் நடக்குது, இதுக்கு நான் பாத்திரவானா இல்லையே அப்படின்னு பவுல் பாம்பு கடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணல, போகல. இந்த பிரயாணம் போதும் என்று பவுல் முடிவுக்கு வரல. விஷப்பூச்சி கடிச்சிருந்தும் இவன் நிச்சயமா இவன் ரோம் போய் சேர மாட்டான், இவன் போறதுக்குள்ளே மறுபடியும் செத்து போயிருவான்னு சொல்லி தீவார் பேசியிருந்தோம், கப்பல் சேதம் ஏற்பட்டிருந்தோம். இப்போ மறுபடியும் பவுல் என்னதான் பண்றாரு, அந்த பாம்பை பிடுங்கி எரிஞ்சிட்டு தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் மறுபடியும் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணுவேன், செய்கிறதுக்கு நான் போவேன். அப்போ ஒரு மனுஷனுடைய அழைப்புல இருந்து அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் எத்தனை இடரல் வருது பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையில எத்தனை இடரல், நம்பிக்கையை இழக்கிறான், ஒரு ஹோப் என்ன ஆகுது, இல்லாம போகுது. அதுக்கப்புறம் பார்த்தாக்க அங்கீகரிப்பு இல்லை, அவர் யார் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல, வேண்டாம். அடுத்து உண்மையா இருந்ததுக்கு சோதனை, கடைசியில பார்த்தா பாம்பு கடி. இவ்வளவையும் தாண்டி ஒருத்தர் ஊழியம் செய்யறாருன்னா அவர் எந்த அளவுக்கு தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்திருப்பார். இடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மெல்லாம் காலில் ஆணி குத்துச்சுனாக்க என்ன பண்ணிடுவோம், எதையாவது ஒன்று சொல்லிட்டு டிம்கி கொடுத்துருவோம். ஆணி வேணாம், இப்படி கொண்டு முள்ளு போதும், இப்படி கொண்டு முள்ளு போதும், ஏதோ ஒன்று கால் சுளுக்கிட்டா போதும், கால் நரம்பு பிடிச்சிட்டா போதும், அது குத்தி இது ஏதோ ஒன்று அன்னைக்கான காரியத்தை நிறுத்திடுவோம். நான் ஜோக்கா ஒரு விஷயம் சொல்றேன்னு நீங்க கோச்சிக்க மாட்டீங்க நான் நம்புறேன், கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆரம்ப கட்ட நாட்கள்ல, அதாவது குஷ்டரோகத்தையும் சந்திர ரோகத்தையும் சப்பானியையும் வருடக்கணக்கான வியாதியஸ்தர்களையும் எங்க கொண்டு போய் சுகமாக்குனாங்க? யோசிங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் இல்லாத காலத்தில், ஹாஸ்பிட்டலும் நாட்டு மருந்துகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. அது இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. நம்முடைய வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய சாட்சிகள் ஒன்று உண்டு. எத்தனையோ வியாதியஸ்தரை கர்த்தர் என்ன பண்ணார், சுகமாக்கு. ஆனால் இந்த 21 ஜென்ரேஷன் 2021ஆம் நூற்றாண்டில் இருக்கிறதான இத்தலைமுறையினர் தலைவலி வந்தால் வீடுகளில் அமர்ந்து கொள்ளுகிறார்கள், காய்ச்சல் வந்தால் வீடுகளில் அமர்ந்து கொள்கிறாங்க, வயிற்று வலி வந்தால் வீட்டில் அமர்ந்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனை பார்த்தா சர்ச்சில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. தலைவலியா சர்ச்சுக்கு போனால் சரியாயிரும், காய்ச்சலா சர்ச்சுக்கு போனால் சரியாயிரும், இதுவா சர்ச்சுக்கு போனால் சரியாகும், சர்ச்சுக்கு போனால் சரியாகும், சர்ச்சுக்கு போனால் சரியாகும்னு சொன்னவங்க இன்னொன்று சொல்கிறேனே, 38 வருட வியாதியஸ்தன் சரியாக போய் சர்ச்சுக்கு போய், சாபம் சர்ச்சுக்கு போய் குணமாயிருச்சு, என்னுடையதான இப்படிப்பட்ட கேன்சர் வியாதி சர்ச்சுக்கு போய் சுகமாயிருச்சுன்னு சொன்னவங்களால ஒரு தலைவலியை சமுத்திரம் சர்ச்சுக்கு வர முடியல. அப்போ நான் இப்படி கேட்குறேன், சர்ச்சுக்கு வந்தால் கேன்சர் மட்டும்தான் குணமாகுமா? ஆராதிச்சா கேன்சர் மட்டும்தான் குணமாகுமா? ஏன் தலைவலி மாறாதா?
ஏன் காய்ச்சல் மாறாதா? ஏன் உடம்பு வலி மாறாதா? இடையில ஒரு போஸ்ட் உங்கள் பாஸ்டர் எனக்கு ஒன்று காட்டினாங்க. அதை பார்த்து நான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா, எழுந்து நின்று ஆராதிக்க முடியாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன பண்ணக்கூடாதான்? சொல்லக்கூடாதான். அதுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று கீழே போட்டிருந்தாங்க. டைட்டில் இதான் கீழே போட்டிருக்காங்க. இந்த முழங்கால் இருக்கு பார்த்தீங்களா, முழங்கால், இதுக்கு கீழே காலை காணோம். இந்த முழங்கால் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி டப் டப்புன்னு முடிக்கும் பார்த்தீங்களா, அந்த முழங்கால் கீழே காலை காணோம். செயற்கை கால் தான் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சி ஷேப்ல இருக்கும், பார்த்துருக்கீங்களா? செயற்கை கால் தான் வச்சிருக்கிறாங்க. அந்த காலில் நின்று ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க, ஆராதனை நிற்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? காரணங்கள் தேவ சமூகத்தில் சொல்லக்கூடாது. பாம்பு கடிச்சும் பாம்பை பிடுங்கி எறிஞ்சிட்டு எங்க தான் போனாரு? ரோமுக்கு தான் போனாரு. கால் வலின்னு கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, வயிற்று வலின்னு ஆலயத்துக்கு வர்றதில்ல, பலவீனம்னு சர்ச்சுக்கு வர்றதில்ல, காய்ச்சல்னு சர்ச்சுக்கு வர்றதில்ல. ஏன்னா இவர் கேன்சர் மட்டும் தானே குணமாக்குவாரு. நான் கேட்குறேன், ஒரு தலைவலிக்கு கூட ஆண்டவரை நம்பாத நம்ம நாளைக்கு கேன்சர் வந்தா நம்புவோம்? சொல்லுங்க. ஒரு தலைவலிக்கு கூட சர்ச்சுக்கு போனா சரியாகுன்ற விசுவாசம் இல்லாத நம்முடைய மனப்பக்குவத்துல ஒரு பெரிய பலவீனம், பாம்பே கடிச்சு போச்சு. இப்படியே வசனத்துக்கே வரேன்னு, பவுல கடிச்ச மாதிரி ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. சொல்ல முடியுமா நான் சாக மாட்டேன்னு? பயத்திலேயே செத்துருவோம், பயத்திலேயே செத்துருவோம். பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சு பப்ப 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 பரவ வந்தேன். பாருங்க, நம்மளை சேதப்படுத்துகிற காரியங்களுக்கு அடுத்து நம்மை விலக வைக்க நிறைய காரியம் நடக்குது. என்ன காரியம்? சில பாம்பு கடி. இதுக்கு மேலேயுமா? எல்லாம் முடிஞ்சிச்சுடா அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறப்பதான் ஒரு இடி வந்து வேலை விழுகும். அது மாதிரிதான் பாம்பு, சர்ப்பம். மின்னலை போல, வேதம் சொல்லுகிறது, மின்னலை போல வருவான், மின்னலை போல வருவான். சடுதியா வந்த ஒரு பாம்பு, சடுதியில வந்த ஒரு மின்னல், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த ஒரு காரியம். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்னால் தொடர முடியல. நான் குற்ற மனசாட்சியிலே இருக்கிறேன். என்னால் தேவ சமூகத்தை தொடர முடியல. நான் இடறி போயிட்டேன். இப்படி எத்தனை காரியங்களை வேணா சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ நின்று கொண்டு தான் இருக்கிற, நீ நின்று கொண்டு தான் இருக்கிற. இப்பவும் நீ தேவ சமூகத்தில் நின்று கொண்டு தான் இருக்கிற. விழாதபடிக்கு எச்சரிக்கையார். இவ்வளவு நடந்தும் நீ, பவுல் எங்க தான் நிற்கிறாரு? தேவ சமூகத்தில் தான் நிற்கிறார். பவுலுக்கு வார்த்தை வருது, பவுலே, உன் நம்பிக்கை இழந்தாலும், உனக்கு அங்கீகாரம் கிடைக்காம போனாலும், உனக்கு சேதங்கள் இல்லாமல் போனாலும், உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிருந்தாலும் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இவ்வளவு தூரம் வந்தேன், என்னை பாதுகாக்க மாட்டீங்களா? கப்பல் சேதத்துல தான் கை விட்டீங்க, உயிர் சேதம் வராதுன்னு சொன்னீங்களா, அப்படி பாம்பு கடிச்சு பிடிச்சி பார்த்தீங்களா என்னைய? கேட்டிருப்பாரா மாட்டாரா? வாக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே உயிர் சேதம் ஏற்படாதுன்னு? இப்போ பாம்பு கடிச்சிருச்சு, நான் செத்துருவேன். வாக்கு தத்தம் உண்மை. பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டேன், பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டேன். அப்ப நமக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால், அதை சாகடிக்கும்படி எத்தனை காரியம் நடந்தாலும் அது மரிப்பதில்லை, அது மரிப்பதில்லை. வார்த்தை தான் நிறைவேறப் போவது தான். இடையில் பாம்பு கடித்தாலும், தேள் கடித்தாலும், சர்ப்பம் வந்தாலும், விரியன் பாம்பு வந்து, எது வந்தாலும், எவ்வளோ பெரிய விஷப்பூச்சி வந்தாலும் சரி, இல்லை பால சிங்கமே வந்தாலும் சரி, ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. காரணம், என் நம்பிக்கை இயேசுவின் மேல், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். அதனால ஒருவேளை நம்முடைய இருதயத்தின் நிமித்தம் நம்ம கடினப்பட்டு வழி விலகி இருக்கலாம், இருதயம் வலிவி போறதுனால நம்ம இடறி போயிருக்கலாம், இருதயத்துல பொல்லாப்பு கொண்டதால நம்ம இடறி போயிருக்கலாம்,
இல்லை நமக்கு ஒரு என்ன சொல்றது நம்பிக்கை இல்லாதனால நம்ம இடறி போயிருக்கலாம், நமக்கு ஒரு அங்கீகரிப்பு இல்லைன்னு நம்ம இடறி இருக்கலாம், நமக்கு சேதம் வந்தனால இடறி இருக்கலாம், நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இடறி இருக்கலாம். ஆனால் வார்த்தை ஒன்று உண்டு, பவுலுக்கு சொன்னது, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இடறுகிற இடத்துல என் கிருபை உன்னைய தாங்கும். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இடறி இருக்கலாம், இதுக்கப்புறம் நீங்கள் இடறுவீங்கன்னா கிருபை உங்களை பலப்படுத்தும். அந்த கிருபையை இன்றைக்கு தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு நம்ம ஆராதனையை முடிக்கலாமா? அப்படியே முடிந்தவங்க முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா, நான் தான் இடறுகிற மனுஷன், அடிக்கடி நான் தான் இடறி போகிறேன். தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் தான்ப்பா, அது என் இருதயம் தான்ப்பா கடினமாக இருக்குது, என் இருதயம் தான்ப்பா வலிவி போகிற இருதயமாக இருக்குது, என் இருதயம் தான்ப்பா பொல்லாப்பு நிறைஞ்ச இருதயமாக இருக்குது. ஆண்டவரே சில நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், சில அங்கீகரிப்பை நான் இழந்துட்டேன், சில சேதத்தினால நான் இன்னைக்கு நான் நிர்மூலமாகி நிற்கிறேன், நான் பாதுகாப்பாட்ட நிலைமையில் இருக்கிறேன், சேஃப் ஜோனில் இருக்கிறதா நினச்சேன், ஆனால் நான் ஒரு சேஃப் இல்லாத இடத்துல இருக்கிறேன். ஆண்டவரே நான் இடராதபடிக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கேளுங்க, நான் இடறி போனதெல்லாம் உண்மைதான், இனி நான் இடராதபடிக்கு அந்த வார்த்தையை நான் மறுபடியும் உச்சரிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்னும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறீங்க, இன்னமும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறீங்க. இன்னும் உங்களை அவர் தூக்கி எறியலை. இந்த மண்ணு கெட்டு போயிருச்சுன்னு உங்களை தூக்கி எறியலை, இந்த மண்ணு இடறி போகிற மண்ணுன்னு தூக்கி எறியலை, இது வலிவி போகிற மண்ணுன்னு தூக்கி எறியலை, இன்னமும் கையில் தான் வச்சிருக்கிறாரு. கிருபையை கேளுங்க, ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஜீசஸ், ஜீசஸ்.